சிபி சார், ஜனமா எனக்கும் பாட்டி தான். அவங்கள நான் எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? அவங்களுக்கு ஒண்ணுனா சாருக்கு எப்படி துடிக்குதோ அதே மாதிரிதான் இங்கேயும். சேம் பிளட். ஆக்சுவலா பிரச்சனையே அதான் தமிழ். அந்த உண்மைதான் இப்ப வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு தமிழ். தமிழ், என் மேல தப்பு இல்லைன்னு நீ எதுக்கு நிரூபிக்கணும்? கொஞ்சம் ஓப்பனா சொல்ல. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கில்ட்டாவே இருக்கு தமிழ். நான் உன்னை உண்மையை சொல்ல சொல்லி அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் எப்படி தமிழ், எப்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ற? உங்களுக்கு பிடிக்காத அத்தை குடும்பம்னாலும் எங்களுக்கு ஒரு ஆபத்துனா நீங்க தானே முன்னாடி வரீங்க. அதே மாதிரிதான் நீங்க எனக்கு பிடிச்ச மாமாவோட பையன். எனக்கு உங்க மேல லவ் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்க ஏன் புருஷன். உங்களுக்காக இத நான் செய்யாம வேற யார் பண்ணுவா? சரி தமிழ், உனக்கு என்ன வேணும் சொல்லு. புரியல. இல்ல தமிழ், உனக்கு ஏதாவது பண்ணும் போல இருக்கு. என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறேன். சொல்லு. உங்களை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிட்டுமா? ஹக்கா? நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்ல. சும்மா ஃப்ரெண்ட்லியா ஒரு தடவை. ஃப்ரெண்ட்லி ஹக் தானா? ஆமாமா, கண்டிப்பா ஃப்ரெண்ட்லியா தான். ப்ளீஸ். கம். தமிழ், என்ன ஹக்குதான் ஃப்ரெண்ட்லி. கிஸ் லவ்ல தந்தது. மா, அவங்க என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லம்மா, நான் பொறுத்து போயிருவேன். ஆனா ஜனாமாவ. அம்மாவையா? அம்மாவா அண்ணி பேசினாங்களா? அவங்க முன்னாடி நிமிந்து பார்க்கவே பயப்படுவாங்களே. அந்த பயம் தான் எல்லாம் இப்ப விட்டு போச்சு. யாரும் யார பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதுக்குன்னு ரொம்ப தப்பா பேசுறாங்கம்மா. என்னாச்சு தமிழ்? எல்லாம் நீ அங்க வேலைக்கு சேர்ந்ததுதான். அத வச்சுதான் பேசுறாங்க. இல்ல தமிழ், இது சரியா வராது. எப்ப அண்ணி எனக்காக அம்மாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டாங்களோ, இதுக்கு மேலயும் நான் கம்பெனிக்கு வேலைக்கு வர்றது நல்ல முறையில. நானும் அததாம்மா நினைச்சேன். நீ ஜனாமாவை நெருங்க நெருங்க, குறிப்பா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர்றதுக்கெல்லாம் அத்தை ரொம்ப தப்பா பேசுறாங்க. அது அவங்க குணத்தையே வேறையா மாத்துதுமா. எனக்குமே நீ வேலைக்கு வர வேண்டான்னு தாம்மா தோணுது. ஜெயராணி அக்கா, சரளாக்கா அனுப்பி விட்டாங்க. பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கெல்லாம் காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணுங்கிற யோசனை கொஞ்சம் கூட இருக்காது போலயே. அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் திங்கக்கிழமைக்குள்ள பணம் தரலன்னு வச்சுக்கோங்க, சரளாக்கா வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வரணுமா இல்ல சரளாக்கா வரணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதா? அதெல்லாம் தந்துருவோம், நீங்க கிளம்புங்க. ஓ, இந்த ரோசத்தோட காசை கொடுத்துட்டா பரவாயில்ல. சரியா? நான் வரேன். வரட்டா? எப்ப பார்த்தாலும் இப்படியே பார்த்துட்டு இருக்கான் போர்க்கி. தமிழ், இப்ப என்ன பண்றது? இது வேற ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு. மா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா. நான் வரேன்.
தமிழ், நீ உட்காந்து சாப்பிடு. பரவாயில்ல ஜனாமா. அத்தை, இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா? தமிழ், ம். எனக்கு இன்னொரு தோசை கொஞ்சம் முருகலாம். எடுத்துட்டு வரேன் சார். இன்னொன்னு வேற என்ன கேளுங்க. ஜனமா, உங்களுக்கு? ம், ம். ஜனமா, ம். சொல்லு. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? அம்மாவோட சேர்ந்து நான் தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பிசினஸ் ஆரம்பிக்கிறியா? ஏன் இருக்கிற வேலை பத்தாதா உனக்கு? இவ்ளோ பெரிய பொறுப்பை தூக்கி போட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போற. பாத்தீங்களா அத்தை? இதான் அவ உங்க வார்த்தைக்கு கொடுக்கிற மரியாதை. இவளுக்கா நீங்க அவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி கொடுத்தீங்க? மீனா, விடு, நான் பேசிக்கிறேன். தமிழ், நீ இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அவசியம்? அதான் நம்ம கம்பெனி இருக்குல்ல. இது எனக்காக இல்ல ஜனாமா, என் அம்மாக்காக. எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அதே மாதிரி என் அம்மாவுக்கும் ஒரு அடையாளம் இருக்கணும்ல. அவங்களால வீட்ல சும்மா இருக்க முடியல, ஏதாச்சும் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குல்ல. அவங்களும் தனக்கு தனியா ஒரு அடையாளத்தை உருவாக்குனா அது அவங்களுக்கு கௌரவமாவும் மரியாதையாவும் இருக்கும்ல. டெய்லி 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாள் எவ்வளவு பெருசுன்னு. உன்னால முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ம், பாத்துக்கலாம். ம், பண்ணு. சரிங்க ஜனமா. வாழ்த்துக்கள் மருமகளே. தேங்க்ஸ் மாமா. என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, வீட்டு பொம்பளை பிசினஸ் அது இதுன்னு வெளியில அலையறது நல்லாவா இருக்கு? இது குடும்பத்துக்கு அழகா? என்ன சொன்ன மீனா? ஐயோ அத்தை, நான் உங்களை சொல்லல, பொதுவாதான் சொன்னேன். இவளுக்கு வீட்ல இவ்ளோ வேலை இருக்கும்போது எதுக்கு வெளியே போகணும் சொல்லுங்க? பார்த்து பேசு மீனா. தமிழ், ஜனமா, டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ம். உப்பே பத்தல.